கடந்த 8 ஆண்டுகளாக கீழடி பெருமையை நிலைநாட்ட போராடி வரும் அறிஞர் அமர்நாத் ராமகிருஷ்ணனை பற்றி முரசொலி ஏடு அமர்நாத் ராமகிருஷ்ணனின் அறிவும் அஞ்சாமையும் என்ற தலைப்பில் எழுதிய தலையங்கத்தை இப்போது வாசிக்க கேட்கலாம். அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ற தொல்லியல் துறை ஆய்வாளருக்கு தமிழ் சமுதாயம் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறது. அவரது அறிவும் அஞ்சாமையும் தான் தமிழத்தின் பெருமையை நிலைநிறுத்தி இருக்கிறது. அவரது துறையில் எத்தனையோ அறிஞர்கள் இருப்பார்கள். அவர்கள் பல கண்டுபிடிப்புகளை செய்திருப்பார்கள். ஆனால் தனது கண்டுபிடிப்புக்காக ஒன்றிய அரசால் இத்தனை முறை பணியிட மாற்ற பழிவாங்கல்களை சந்தித்து தான் கொடுத்த அறிக்கையில் உறுதியாக இருந்து தனது அஞ்சாமையை நிலைநிறுத்தி வருபவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள். கீழடி அருகில் 2013 முதல் 2016 ஆண்டு வரை ஒன்றிய அரசின் சார்பில் ஆய்வு நடத்தப்பட்டது. தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் இந்த ஆய்வுகளை செய்தார். 2017 ஆண்டு இவரை அசாம் மாநிலத்துக்கு மாற்றிவிட்டு ஸ்ரீராமன் என்பவரை கீழடிக்கு பொறுப்பாளராக நியமித்தார்கள். ஆய்வு செய்தவர்தான் ஆய்வு அறிக்கை எழுத வேண்டும். ஆனால் அமர்நாத் ராமகிருஷ்ணனை ஆய்வு அறிக்கை எழுத விடாமல் ஒன்றிய அரசு தடுத்தது. அதன் பிறகு இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு அவர் தனது அறிக்கையை தாக்கல் செய்தார். இந்த அறிக்கையை 2 ஆண்டுகள் கழித்து ஏற்க முடியாது என்று சொல்லியிருக்கிறது பாஜக அரசு. நான் அனுப்பியுள்ள அறிக்கை தகுதி அறிதலுக்கு வெட்டிங் உட்படுத்தப்படும் என நாடாளுமன்றத்தில் கூறப்பட்டது. இந்த வழக்கம் இதற்கு முன் இருந்ததில்லை. அறிக்கை குறித்து யாரும் விமர்சனம் செய்யலாம். அதை பற்றி தெரியாத இன்னொருவர் தகுதி அறிதல் செய்ய முடியாது. அயோத்தியா அகழாய்வுகளை பார்த்து வர சொன்னால் என்னால் செய்ய முடியாது. காரணம், அங்கு நான் ஆய்வு செய்தது இல்லை. தென்னிந்தியாவில் ஆய்வு செய்தவர்கள்தான் கீழடி ஆய்வறிக்கையை படிக்க முடியும். இல்லையெனில் தவறாகத்தான் முடிவெடுக்கப்படும். என்னுடைய கடமையை முடித்து விட்டேன். அறிவியல் முறைப்படி அடையப்பட்ட முடிவை மாற்ற யாருக்கும் உரிமை இல்லை என்று துணிச்சலாக சொன்னவர் அமர்நாத். அமர்நாத் ராமகிருஷ்ணனை மாற்றிய பிறகு வேறு ஒருவரை வைத்து கீழடி அகழாய்வுகளை தொடர்ந்ததா பாஜக அரசு என்றால் இல்லை. 3ஆம் கட்ட ஆய்வு பணிக்கான உத்தரவை பாஜக அரசு கொடுக்கவில்லை. எனவே தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறைதான் கீழடி ஆய்வை தொடர்ந்தது. கீழடியிலிருந்து அனுப்பப்பட்ட அமர்நாத்தை நிம்மதியாக வேறு ஒரு இடத்தில் பணியாற்ற விட்டார்களா என்றால் அதுவும் இல்லை. கவுஹாத்தியில் இருந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் கோவாவுக்கு மாற்றப்பட்டார். சென்னைக்கு வந்தார். பின்னர் டெல்லிக்கு மாற்றப்பட்டார். இப்போது நொய்டாவுக்கு மாற்றியிருக்கிறார்கள். அவர் செய்த குற்றம் என்பது கீழடியின் பெருமையை நிறுவியதுதான். தமிழர்களின் பண்பாட்டை நிறுவியதுதான் அவர் செய்த பாவம். கீழடி அகழாய்வு தொடர்பான அறிக்கைகளை 2023 ஆண்டு ஜனவரி மாதம் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தாக்கல் செய்தார். கீழடியில் 3 பண்பாட்டு காலகட்டங்கள் நிலைவிருக்க வேண்டும் என்பதை அதில் அவர் உறுதி செய்தார். முதலாவது காலகட்டம் கிமு 8ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 5ஆம் நூற்றாண்டு வரை நிலவியிருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் கட்டுமானங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. கீழடி இரும்பு காலத்தில் வளர தொடங்கியிருக்கலாம் என்ற முடிவுக்கு வர முடியும். 2வது காலகட்டம் கிமு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 1ஆம் நூற்றாண்டின் முடிவு வரை இருந்திருக்கலாம். செங்கல் கட்டுமானங்கள் இந்த காலகட்டத்தில் இருந்துள்ளது. கீழடியில் நகர பண்பாடு இருந்ததை இதன் மூலம் உணரலாம். 3வது காலகட்டம் கிமு 1ஆம் நூற்றாண்டின் முடிவிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டையும் தாண்டி செல்கிறது. இந்த காலகட்டத்து காசுகள் கிடைத்துள்ளது. இவற்றையெல்லாம் வைத்து கீழடியின் காலகட்டம் என்பது கிமு 8ஆம் நூற்றாண்டில் துவங்கி கிபி 10ஆம் நூற்றாண்டு வரை நீண்டிருக்கிறது என்று அமர்நாத் ராமகிருஷ்ணன் நிறுவியுள்ளார். கீழடியில் குதிரையின் எலும்புகள் கிடைத்திருக்கிறது. பட்டினப்பாலை பாட்டுக்கான ஆதாரம் இது. இவரது ஆய்வுகளில் மொத்தமாக 2447 பானை ஓட்டு கிறுக்கல்கள் கிடைத்துள்ளன. பல தமிழ் பிராமி எழுத்துகளும் கிடைத்துள்ளன. இவை அனைத்தையும் வெளியில் எடுத்து கொண்டு வந்து நிறுவினார் அமர்நாத் ராமகிருஷ்ணன். நமது தேடலை கீழடியோடு மட்டும் நிறுத்திவிடக்கூடாது. வைகை ஆற்றங்கரையில் 293 ஆய்விடங்கள் உள்ளன. ஆய்வை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும். எல்லை வகுக்கும் போது ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் பாகிஸ்தானுக்கு போய்விட்ட காரணத்தால் தான் சிந்துவெளி நாகரிக பகுதிகளை தேடி இந்தியாவுக்குள் நமது ஆய்வுகள் தொடர்ந்தன. தொலவீரா, காளிபங்கன், ரோபர், லோத்தல் போன்ற இடங்களை கண்டறிய முடிந்தது. மொஹஞ்சதாரோவையும் குஜராத்தில் உள்ள தொலவீராவையும் ஒப்பிட முடிவது போல கீழடி ஆய்விலும் சாத்தியங்கள் உள்ளன.
அவ்வாறு ஒப்பிடும்போதுதான் கீழடியில் கண்டறியப்பட்ட நாகரிகம் எவ்வளவு பறந்து விரிந்திருந்தது என தெரியும் என்று சொல்கிறார் அமர்நாத். இதைப்போல் வைகை நாகரிகத்தையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அவர் சொல்கிறார். கடந்த 8 ஆண்டுகளாக கீழடி பெருமையை நிலைநாட்ட போராடி வரும் அறிஞர் அமர்நாத் ராமகிருஷ்ணனை வாழ்த்துவோம், பாராட்டுவோம். பல்வேறு நெருக்கடிக்கு மத்தியில் பணியாற்றி வரும் அவரை பாதுகாப்போம். இவ்வாறு முரசொலி ஏடு தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது. நீங்கள் அறிவுச்சுடர் தொலைக்காட்சிக்கு புதியவர் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம், நன்றி.